டெய்லி ட்ரேடுன்றது ஒரு அருமையான வியாபாரம்ங்க. பட் ஆனால் புரிஞ்சு பண்ணணுங்க. அப்போ அந்த புரிஞ்சு பண்ணணும்னா அது நிறைய மணி மேனேஜ்மெண்ட் இருக்குங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதுக்கு உண்டான லாபத்தை நான் எதிர்பார்க்கலாங்க. இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போட்ட உடனே 50,000 அன்னைக்கே எனக்கு இன்னொரு 50,000 கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சிருக்காதாங்க, தினம் கிடைக்காதுங்க. அப்போ இன்ட்ராடே ட்ரேட்ல அருமையான பணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பொறுமை இருக்கணுங்க, நிறைய கத்துக்கணுங்க. அதுவும் கத்துக்கிறதுன்றது பரவலா நிறைய போய் கத்துக்க கூடாதுங்க. அந்த துறையில பணம் பண்றதுக்கு என்னவோ அதை மட்டும் தான் கத்துக்கணும். நீங்க ஒரு துறையில ஜெயிக்கணும்னா அந்த துறைக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் தெரியணுங்க. எங்க கம்மியா வாங்கி எங்க விற்கணும், இவ்வளவுதான் வியாபாரம். நீங்க தங்கம் வித்து பாருங்க. தங்கத்தோட கான்செப்ட் என்ன? கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கணும். நீங்க ஒரு தகரம் வித்து பாருங்க, கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கணும். அப்ப கான்செப்ட்ன்றது எல்லா இடத்துலயும் துறைக்கு கம்மியா வாங்கி அதிகமா விற்கணுங்க. இதோட முடிச்சிடணுங்க. கம்மியா கிடைக்கிற இடமும் அதிகமா விற்கிற இடமும் தெரியும். ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடக்கூடாதுங்க. ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேட்ல நிறைய பேர் வின் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா தோத்து போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடுவாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்னைக்குமே பணம் பண்ண முடியாதுங்க. வியாபாரிகள் மட்டும்தான் பணம் பண்ண முடியும்.